1000 அண்ணா 750 எவ்வளவு ஆச்சுண்ணே? அவ்வளவுதானா? 4350 ரூபா ஆகுது. ஓ ஓகே ஓகே. வாங்க, எல்லாம் போட்டாச்சு. அக்கா கொஞ்சம் நிறைய கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொடுங்க. இந்தாங்க. ஓகே. இதுல என்ன 5000 இவ்வளோண்டு? இன்னும் நிறைய கொடுங்க. 5000 இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு? சார் இதெல்லாம் ஃப்ரீ சார். வாட்? ஃப்ரீயா? ஆமா. ஏன் பைசா கிடையாது? அதெல்லாம் அப்படிதான் சார். இதுவும் மத்த காய்கறி மாதிரி விவசாயம் செஞ்சு கஷ்டப்பட்டு பண்ணதானே? இது மட்டும் ஏன் ஃப்ரீயா போ? ஏய் நோ 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 நோ, அது தப்பு. இப்போ மத்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நாம காசு கொடுத்து தானே வாங்குறோம். இது மட்டும் நாம எப்படி ஃப்ரீயா வாங்குறது? கருவேப்பிலையும் மல்லியும் பாவம்ல, அதுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் இருக்கும்ல. அக்கா நீங்க அந்த பேலன்ஸ், அதுல பேலன்ஸ் இருக்கும்ல கொஞ்சம், யா அத இதுக்கு எடுத்துக்கோங்க. இல்ல சார், அதெல்லாம் வேண்டாம். இது எப்பவுமே ஃப்ரீயா தரது தான். இல்ல எனக்கு புரியல, நீங்க இதுவும் காசு கொடுத்தானே வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஆமா சார். அப்புறம் எதுக்குங்க இதை ஃப்ரீயா தரணும்? அதுவும் இல்லாம இந்த எல்லா காய்கறியும் ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு விவசாயி தான் விளைய வச்சு அறுவடை பண்ணி இந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படிதானே நந்தினி? அப்ப அப்படி இருக்கும்போது தான் கஷ்டப்பட்டு விளைய வச்ச ஒரு பொருளை காசு வாங்காம குசுரா தர்றதுன்னா அந்த விவசாயிகளுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க இதுக்கு காசை வாங்குங்க. கரெக்டா? இத பாருங்கக்கா, என்கிட்ட மட்டும் இல்ல, இனிமே எல்லார்கிட்டயும் கருவேப்பிள்ளைக்கு காசு வாங்கணும். சரியாக்கா? ஜஸ்டிஸ் ஃபார் கருவேப்பிள்ளை. சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடலாம். ஒரு கருவேப்பிள்ளைக்கு நியாயம் பேசுற நீங்க என்னோட வாழ்க்கையை மட்டும் இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்களே, இது நியாயமா சார்?